الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளால் நாம் ஹிஜ்ரி 1446 ஆண்டை நிறைவு செய்துவிட்டு ஹிஜ்ரி 1447 ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு முஹர்ரமுடைய பிறை 8வது நாள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஹிஜ்ரியினுடைய காலண்டர் முறையை அறிந்து வைத்திருப்பது என்பது மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் இந்த ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் முறையில்தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் உண்டான நாட்களை நாம் குறித்துக் கொள்கிறோம். 2 பெருநாட்களை நாம் கணக்கிட்டுக் கொள்வதும் இந்த ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் முறையில்தான். அதே போன்று ரமலானுடைய மாதத்தை நாம் கணக்கிட்டுக் கொள்வதும் இந்த ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் முறையின் அடிப்படையில் தான். அதனால்தான் மார்க்கம் ஹிஜ்ரியினுடைய காலாண்டர் முறைக்கு அதிக முக்கியத்துவத்தை தருகிறது. ஒவ்வொரு மாதமும் தலைமை காசி உட்பட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காசிகளும் பிறையினுடைய செய்திகளை தங்களினுடைய அடையாளத்தோடு, கையொப்பமிட்ட அடையாளத்தோடு அறிக்கைகளை ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இவைகளை அறிந்து கொண்டு இவைகளின் அடிப்படையில் தான் எல்லா அமல்களும் இந்த மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத் உட்பட, ஹஜ் உட்பட, நோன்பு உட்பட மற்ற எல்லா அமல்களும் இந்த ஹிஜ்ரியினுடைய முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இவைகளை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது முஹர்ரமுடைய 10வது நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆஷுராவினுடைய தினம், முஹர்ரமுடைய 10வது நாள். எல்லா நபிமார்களின் வாழ்க்கையிலேயும் மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய, தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் முஹர்ரமுடைய 10வது நாள்.
அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல நபிமார்களினுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான திருப்புமுனையான நிகழ்வுகளை அல்லாஹ் முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் முஹர்ரமுடைய 10வது நாள் அவர்களுக்கு வெற்றிக்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்கச் செய்து முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து விண்ணுலகத்திற்கு உயர்த்தப்பட்டது தம்முடைய உடலோடும் உயிரோடும் அல்லாஹ் வானுலகத்திற்கு உயர்த்தியதும் முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் நடக்கிறது. இதுபோன்ற ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் முஹர்ரமுடைய 10வது நாள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொடர்பு பட்டிருக்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவினுடைய நாளுக்கு என்று தனியான ஒரு முக்கியத்துவத்தை தந்தார்கள். ஹதீஸ்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்த நோன்பு இந்த ஆஷுராவினுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்புக்கு முஹர்ரமுடைய 10வது நாள் வைக்கக்கூடிய நோன்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காரணம் என்னவென்றால், எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நாள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, தொடர்பு பட்டிருக்கிறது. பல முன்வாழ்ந்த நபிமார்களும் இந்த நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆஷுராவினுடைய நாளில் முன்வாழ்ந்த நபிமார்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த சமுதாயமும் நோன்பு வைத்திருக்கிறது. தங்களுடைய நபிக்கு, தங்களினுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தந்ததற்காக வேண்டி, நன்றிக்காக வேண்டி அவர்கள் எல்லோரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதனால் பல நபிமார்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த நாளை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான் என்பதனால் ரசூலுல்லாஹுவும் இந்த நாளுக்கு என்று தனியான ஒரு முக்கியத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக நாம் அறியக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் சம்பந்தப்படுகிறது. எந்த அளவிற்கு என்றால், ஃபிரௌனுக்கும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்கிறது. நீ இறைவன் இல்லை என்கிறார்கள், ஃபிரௌன் நான் தான் இறைவன் என்கிறான். இருவர்களுக்கு மத்தியிலே இப்படியே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்க ஒரு சமயம் இப்படி தீர்ப்பாக வருகிறது. என்ன தீர்ப்பு என்றால், நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் சூனியம்தான் என்று ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம், அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய முஅஜிசாக்களை, அற்புதங்களை அவன் குறைபடுத்தி பேசுகிறான். இப்படியே வாக்குவாதம் நடக்கும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு தீர்ப்பாக செய்யப்படுகிறது. என்ன தீர்ப்பு என்றால், நான் நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்து வருகிறேன், நீங்களும் வாருங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே போட்டி. அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். மக்களுக்கு முன்னிலையில் இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும். நடக்கும் பொழுது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்த்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று தீர்ப்பாகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நாள் தீர்ப்பாக அளிக்கப்பட்ட ஒரு நாள், மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஃபிரௌன் தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். மக்கள் எல்லோரும் சுற்றி நிற்கிறார்கள். ஒரு புறம் நாட்டில் தலை சிறந்த சூனியக்காரர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்கள் ஒரு புறம் நிற்கிறார்கள். இன்னொரு புறம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்கள் சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீ உங்களுடைய திறமைகளை காண்பிக்கிறீர்களா, உங்களுடைய அற்புதங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா, அல்லது நாங்கள் வெளிப்படுத்தட்டுமா? நீங்களே வெளிப்படுத்துங்கள்.
அந்த சூனியக்காரர்கள் தன்னுடைய கைகளில் இருந்த பொருள்களையும் கயிர்களையும் கீழே போட்டு அவைகளெல்லாம் பாம்பாக மாறக்கூடிய ஒரு சூனியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லா தகப், மூசாவை நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை நீங்கள் கீழே போடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கையில் இருந்த கைத்தடியை கீழே போடுகிறார்கள். அது பெரும் பாம்பாக மாறி அவர்கள் செய்த அத்தனை சூனியத்தையும் அது விழுங்கிக் கொண்டது. அத்தனை சூனியத்தையும் விழுங்கிக் கொண்டது. இதனை பார்த்த அத்தனை சூனியக்காரர்களும் இதனை பார்த்த பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காண்பித்த அந்த செயலை பார்த்த பொழுது அத்தனை சூனியக்காரர்களும் ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, அத்தனை சூனியக்காரர்களும் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அத்தனை சூனியக்காரர்களும் சஜிதாவிலே விழுந்துவிட்டு ரப்பி மூசா வ ஹாரூன் காலு ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி அத்தனை சூனியக்காரர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த சூனியக்காரர்களை அழைத்துக் கொண்டு ஃபிரௌன் முன்னால் வந்து நிறுத்தினானோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும், தோற்கடித்து அடித்து தான் தான் உயர்ந்த ரப்பு என்பதை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று ஃபிரௌன் நினைத்தானோ, அதற்கு எதிராக இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஃபிரௌன் அழைத்து வந்த அத்தனை சூனியக்காரர்களும் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்வு நடந்த நாள் இதே முஹர்ரமுடைய 10வது நாள் தான் நடந்தது. முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவினுடைய தினத்தில் தான் அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி காண்பித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். என்னுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகுதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். என்ன துஆ? ஃபிரௌன் அழிக்கப்பட வேண்டும், அவனுடைய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட கால துஆ. ஒரு நாள் அவனுடைய அநியாயங்கள் எல்லை மீறிய பொழுது பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் இருந்து வெளியேறுகிறார்கள். பனி இஸ்ரவேலர்களோடு வெளியேறுகிறார்கள். இந்த செய்தியை அறிந்து கொண்ட ஃபிரௌனும் அவருடைய படைபட்டாளத்தை திரட்டிக் கொண்டு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவன் ஒரு பெரும் படையை திரட்டிக் கொண்டு வருகிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் எகிப்தை விட்டு வெளியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் பொழுதுதான் நாம் அதிகமாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, ஒரு புறம் கடல், இன்னொரு புறம் ஃபிரௌனுடைய படைபட்டாள். இரண்டுக்கும் நடுவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள். முன்னாலும் செல்ல முடியாது, பின்னாலும் செல்ல முடியாது என்கிற நிலை வந்த பொழுது அந்த மக்கள் பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னால முதற்கோன் நாம் எல்லாம் மாட்டிக்கொண்டோம், நாம் எல்லாம் தப்பிக்க முடியாது. முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படைபட்டாலும் வந்து கொண்டிருக்கிறது, முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் போக முடியாது, நாம் எல்லாம் அழிய போகிறோம், மாட்டிக்கொண்டோம் என்று அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நிச்சயமாக என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் வழி காண்பிப்பான். அந்த நேரத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு வழிகாண்பித்துக் கொடுக்கிறார்கள். நிராசையாகிவிட அறுத்தீர்கள், ஒரு புறம் கடல், இன்னொரு புறம் ஃபிரௌனின் படை, இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறோம், இருந்தாலும் கூட என் ரப்பு வழி காண்பிப்பான்.
என்னுடைய ரப்பு இந்த பிரச்சனையில் இருந்து எனக்கான நமக்கான தீர்வுகளை காண்பித்துக் கொடுப்பான். எனவே நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன நடந்தது? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான், நபியே, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை கடல் மீது நீங்கள் அடியுங்கள். அடித்தார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கடலை பிளக்கச் செய்தான். 12 வழிகளை ஏற்படுத்தினான். கடல் பிளந்தது. எப்படி பிளந்தது? 12 வழிகளாக பிளந்தது. ஒரு வழி அல்ல, 12 வழிகளாக பிளந்து அந்த 12 வழிகளிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் பனி இஸ்ரவேலர்கள் கடலை கடந்தார்கள், போனார்கள். அல்லாஹ் செல்லும்படி உத்தரவிட்டான். கடந்து வந்தார்கள். மிக ஆச்சரியமாக கிதாபுகளில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் கடல் நீரை இரண்டாக பிளக்கச் செய்து உடனடியாக அவர்கள் செல்வதற்காக வேண்டி தரைகள் காய்ந்து போன நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நம்முடைய உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கடலுடைய தரையை பார்த்தவர்கள் இருக்க முடியாது, பனி இஸ்ரவேலர்களை தவிர. கடலின் தரையை பார்த்தவர்கள், கடல் காய்ந்து போனது, காய்ந்து போய் இவர்கள் நடப்பதற்காக வேண்டி சாதாரணமான தரை போன்று அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். 12 வழிகளின் வழியாக பனி இஸ்ரவேலர்கள் கடலை கடந்து செல்கிறார்கள். செல்லும் பொழுதும் இவர்களுக்கு எந்த விதமான அச்ச உணர்வும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன நிலையை ஏற்படுத்தினான் என்றால், கடல்களுக்கு இடையிலேயே ஜன்னல்களை ஏற்படுத்தினான், வழிகளை ஏற்படுத்தினான். எதற்காக வேண்டி? தன்னுடைய கூட்டமும் தன்னுடைய குடும்பத்தார்களும் பாதுகாப்பாக வருகிறார்களா என்பதை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இடையிடையிலேயே ஜன்னல்களை ஏற்படுத்தினான். பனி இஸ்ரவேலர்கள் போவார்கள், கடலை கடந்து செல்லும் பொழுது ஜன்னலின் வழியாக பார்ப்பார்கள், தன்னுடைய சொந்தம் வருவதையும் பார்ப்பார்கள், வேறு வழியிலே வரக்கூடியவர்களையும் பார்ப்பார்கள். இப்படி கடலை கடந்து அவர்கள் செல்லும் பொழுதுதான் ஃபிரௌனுடைய படைபட்டாளம் கடலின் எல்லைக்கு வருகிறது, வந்து நிற்கிறது. இந்த ஆச்சரியமான நிகழ்வை ஃபிரௌனும் அவனுடைய படைபட்டாளமும் பார்க்கிறது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவன் எங்கு வெளியிலே சென்று விடுவானோ என்கிற எண்ணத்தில் உடனடியாக அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு அங்கு எழுதப்படுகிறது. ஃபிரௌன் இந்த இடத்தில் தான் அழிக்கப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட கால துஆவை அல்லாஹ் அங்கு அங்கீகரிக்கிறான். ஃபிரௌன் அழிய வேண்டும் என்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட கால துஆவை அல்லாஹ் அங்கு ஏற்றுக்கொள்கிறான். எனவே உடனடியாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அவன் எங்கும் திரும்பி போயிடக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஒரு பெண் குதிரையிலே அமர்ந்து கொண்டு மிக வேகமாக வருகிறார்கள். வந்தவர்கள் கடலுக்குள்ளாக அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த வழியில் ஃபிரௌனுடைய குதிரை இருப்பதை தாண்டி செல்கிறார்கள். எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஃபிரௌன் அமர்ந்திருந்தது ஆண் குதிரை. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண் குதிரையிலே வருகிறார்கள். பெண் குதிரை முன்னால் செல்வதை பார்த்த ஃபிரௌனுடைய ஆண் குதிரை அதை நோட்டமிட்டுக் கொண்டு பின்னாலே ஓடியது, வேகமாக வந்தது. ஃபிரௌனால் தன்னுடைய குதிரையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஃபிரௌன் செல்வதை பார்த்து அவனுடைய படைபட்டாளமும் கடலுக்குள் உள்ளே நுழைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் செல்கிறார்கள், ஃபிரௌன் அதை தொடர்ந்து செல்கிறான், அவனுடைய கூட்டம் அதற்கு பின்னால் செல்கிறது. எல்லோரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவரும் கூட தப்பிவிடக் கூடாது என்பதற்காக ஃபிரௌனுடைய படைகளுக்கு பின்னால் ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். யாரும் தப்பிவிடக் கூடாது, யாரும் அந்த படையிலிருந்து யாரும் வெளியிலே போய்விடக் கூடாது. எனவே கடைசி மனிதன் கடலுக்குள் நுழையும் வரை நீங்கள் கவனிக்க வேண்டும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான வேலை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய படைகளுக்கு பின்னால் நின்று நோட்டமிட்டார்கள், பார்த்தார்கள். ஃபிரௌனுடைய படைபட்டாலும் அனைத்தும் கடலுக்குள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. இந்த நேரத்தில் தான் ஃபிரௌன் உணர்ந்து கொள்கிறான். என்ன உணர்ந்து கொள்கிறான்? நமக்கான அழிவு ஏற்பட போகிறது என்பதை ஃபிரௌன் உணர்ந்து கொண்டு உடனடியாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆமன்து பி பனி இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். நான் இப்பொழுது ஈமான் கொள்கிறேன். யாரை ஈமான் கொள்கிறேன்? பனி இஸ்ரவேலர்களுடைய இறைவனாக இருக்கக்கூடியவனை நான் ஈமான் கொள்கிறேன்.
அப்பொழுதும் கூட அவனுடைய வாயிலிருந்து அல்லாஹ்ங்கிற வார்த்தை வரல. அழிவை உணர்ந்து கொண்டான். அழிய போகிறோம் என்கிற அந்த சிந்தனை அவனுக்குள் வந்துவிட்டது. ஆபத்தில் மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அவன் சொன்ன வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ரவேலர்களுடைய ஈமான் இறைவனை, பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவனை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னானே தவிர அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் சொல்லல. அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன், கிருபையாளன், கருணையாளன். ஃபிரௌன் ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ் என்ற அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான் என்றால் ஃபிரௌனை கூட அல்லாஹ் மன்னித்திருக்கலாம். ஆனால் அவனுடைய நாவிலே இருந்து அந்த நேரத்திலும் அல்லாஹ் என்கிற வார்த்தை வரல. பனி இஸ்ரவேலருடைய இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்தான். அவனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் முழுமையாக அழித்து விட்டான். அழித்ததற்கு பின்னால் இவன் இப்படியெல்லாம் வாழ்ந்தான் என்பதற்காக வேண்டி வரக்கூடிய சமுதாயம் அவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவனுக்கான நிலை எப்படியெல்லாம் ஏற்பட்டது என்பதை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஃபிரௌனுடைய உடலை மட்டும் இன்றளவிலும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். அல்லாஹ் சொன்னான், அவனுடைய உடலை மட்டும் வரக்கூடியவர்கள், பின் வரக்கூடியவர்கள் அவனை கொண்டு அத்தாட்சி படிப்பனை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உடலை மட்டும் அல்லாஹ் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். இன்றும் கெய்ரோவினுடைய மியூசியத்தில் அவனுடைய உடல் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவனுடைய உடல் அதிகாரப்பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது அவனின் உடல்தான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததும் இதே முஹர்ரமுடைய 10வது நாளில் தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தந்து கடலை பிளக்கச் செய்து பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்து, அதே கடல் பிளக்கச் செய்து அதே நிகழ்விலே ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்ததும் இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதனால்தான் இந்த நிகழ்வுக்கு என்று, இந்த நாளுக்கு என்று அவ்வளவு முக்கியத்துவம். முஹர்ரமுடைய 10வது நாளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட முன்வாழ்ந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயமும் நோன்பு நோற்றார்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ் இந்த நாளில் எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தான், அந்த வெற்றிக்கான நன்றியாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே காரணத்தை முன்வைத்துதான் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த நாளில் மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதனால் நாமும் நோன்பு வைப்போம். நாமும் அந்த நபிமார்களுக்கு தகுதி படைத்தவர்கள் தான். அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தந்ததினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாமும் நோன்பு நோற்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தி நோன்பு நோக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பல நபிமாருடைய வாழ்க்கையில் இந்த நாள் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் நீண்ட காலங்கள் மழையினால் அழிக்கப்பட்டு, பெரும் வெள்ளத்தினால் உலகமே அழிக்கப்பட்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் கப்பலிலே ஏற்றப்பட்டு நீண்ட காலம், சுமார் 6 மாத காலங்கள் கப்பல் அப்படியே மிதந்து கொண்டே வந்து ஒதுங்குமிடம் இல்லாமல் முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் அல்லாஹ் அவர்களுக்கான ஒதுங்கும் நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் இந்த பூமிக்குள் கீழே இறங்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போன்று தன் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை அந்த சமுதாயத்திற்கு தந்தது. உலகத்திலே எந்த ஒரு சமுதாயமும் அல்லாஹ்வுடைய வேதனையை கண்கூடாக பார்த்து ஈமான் கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை தவிர அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய வேதனையை கண்கூடாக பார்த்து இது அல்லாஹ்வின் வேதனை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக இந்த சமுதாயம் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி
அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அத்தனை மக்களும் ஈமான் கொள்கிறார்கள். ஈமான் கொண்ட அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த ஒரு சமுதாயத்தையும் நாம் விட்டு வைத்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதனை வந்ததற்கு பின்னால் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதே இல்லை. சமுதாயத்தையே அழித்திருக்கிறான். இந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்திருக்கிறான். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை தவிர என்று அல்லாஹ்வே சொல்றான். அவங்களுடைய நிலை மட்டும்தான் கொஞ்சம் மாறுபட்டது. அவர்கள் என்னுடைய வேதனையை பார்த்ததற்கு பின்னால் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவருடைய ஈமானை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே நடந்த ஒரு நிகழ்வு. இது போன்ற ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் இந்த நாளை சம்பந்தப்படுத்திய நாளாக வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்ட பொழுது அல்லாஹ் அதை பூஞ்சோலையாக மாற்றி அவர்களுக்கு மகத்தான பாதுகாப்பை கொடுத்து அதிலிருந்து வெளியிலே வரக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியதும் இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்றிக்காக வேண்டி நாம் எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய வளமை இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கென்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் இதுவரை சொன்ன இந்த செய்திகள் தான் மிக முக்கியமான காரணம். சஹாபாக்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட எல்லோரையுமே இந்த நாளில் நோன்பு நோக்க வைத்தார்கள். இது கட்டாயமான நோன்பல்ல, பரதான நோன்பல்ல, சுன்னத்தான நோன்பு தான். இருந்தாலும் சஹாபாக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட எல்லோரையுமே நோன்பு நோக்க வைத்தார்கள். காரணம், ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னதுதான் அடிப்படை காரணம். ருபைய்யா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு நாள் ஆஷுராவினுடைய நாளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தோழர்களை அழைத்து சில கிராமங்களுக்கு போய் அங்கு யாரெல்லாம் இன்றைய நாளில் நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அப்படியே நோன்பு வைக்கும்படி சொல்லுங்கள். அப்படியே தொடர்ந்து அவர்கள் எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும். வமன் அஸ்பஹ ஸாயிமன் ஃபல்யஸும், அப்படியே அவர்கள் நோன்புகளை தொடரட்டும் என்று சொல்லிவிட்டு வகுன்னா நஸூமுஹு பஅது வ நுஸவ்விமு சிபியானனா, அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்றைய நாளில் எங்கள் வீட்டு குழந்தைகளும் நோன்பு நோற்றிருந்தார்கள். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆஷுராவினுடைய நோன்பை வைத்திருந்தார்கள். வ நஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இல்மி, அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் சில நேரம் பசியினால் அழுவார்கள். நோன்பினுடைய அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த குழந்தைகள் அழுவும் பொழுது அவர்கள் தொடர்ந்து நோன்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் கம்பளியிலான சில பொருள்களை கொண்டு விளையாட்டு பொருள்களை தயார் பண்ணி வைத்திருப்போம். விளையாட்டு பொருட்களை தயார் பண்ணி வைத்திருப்போம். அவர்கள் அழும் பொழுது பைதா பகா அஹதுகும் அல தஆமி அதைனாஹு ذلك حتى يكون عند الافطار. அந்த பெண்மணி சொல்கிறார்கள், சஹாபிய பெண்மணி, நாங்கள் அந்த நேரத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த விளையாட்டு பொம்மைகளை அவர்களிடத்திலே கொடுத்து நீங்கள் விளையாடுங்கள் என்று சொல்லுவோம், இஃப்தாரினுடைய நேரம் வரும் வரை. எந்த அளவுக்கு சிறுவர்களை நோன்பு வைக்க வைத்து ஆஷுராவுடைய நாளில் சஹாபாக்களுடைய செயல்பாடு. ஆஷுராவுடைய நாளில் சிறுவர்களையும் நோன்பு வைக்க வைத்து அவர்கள் பசிக்கிறது என்று சொல்லி கேட்டால் அழுதால் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய விளையாட்டு பொம்மைகளை கொடுத்து விளையாட வைப்போம். அவர்கள் எதுவரை என்றால் இஃப்தார் வரை அப்படியே அவங்க இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அவர்கள் உணவு சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படி செய்வோம் என்று ருபைய்யா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபியை பெண்மணி சொல்லுகிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு
இந்த நோன்புக்காக வேண்டி சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கக்கூடிய ஓராண்டினுடைய பாவங்களுக்கு இது பரிகாரமாக ஆகும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றியாக. பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் நோன்பின் மூலமாக அல்லாஹ் இது ஆஷுராவுடைய நாளில் மகத்தான வெற்றியை தந்திருக்கிறான். அந்த நன்றிக்காக வேண்டிய ரசூலுல்லாஹும் நோன்பு வைத்தார்கள், சஹாபாக்களையும் நோன்பு நோக்க சொன்னார்கள். அதுபோன்று நாமும் நோன்பு நோக்கிறோம். ஆஷுராவுடைய நாள் என்பது முஹர்ரம் 10வது நாள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்கள் நோன்பு நோக்கும்படி சொன்னார்கள். அதற்கு காரணம், யூதர்களும் இந்த நாள்ல நோன்பு வைத்தார்கள். மதீனாவில சில யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். காரணம் கேட்ட பொழுது சொன்னாங்க, எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் இந்த நாள்ல வெற்றியை கொடுத்தான், ஃபிரௌனை அழித்து விட்டான் என்று சொன்ன பொழுது, வனஹத்து பி மூசா, உங்களை விட மூசா எங்களுக்கு தான் ரொம்ப நெருக்கமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், உங்களை விட எங்களுக்கு மூசா ரொம்ப தகுதியானவர்கள், நெருக்கமானவர்கள், எனவே நாங்களும் நோன்பு நோற்போம் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்கள் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். சூமு யௌம ஆஷூரா வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத வசூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்கள் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நாம் ஒரு நாள் முந்தியோ அல்லது ஒரு நாள் பிந்தியோ சேர்த்து நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாள். முஹர்ரம் பிறை 9 சேர்த்தோ அல்லது முஹர்ரம் பிறை 11 சேர்த்தோ, முந்தி ஒரு நாளையோ அல்லது பிந்தி ஒரு நாளையோ நீங்கள் சேர்த்து கொண்டு நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி என்றால், யூதர்களுக்கு நாம் ஒப்பாக ஆகிவிடக் கூடாது, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு நாள் வைக்கிறார்கள், நாம் 2 நாள் நோன்பு நோன்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்ற ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இந்த நாளை பொறுத்தவரை மிகுந்த முக்கியத்துவத்தோடு நோன்பு நோக்க வேண்டும். குறிப்பாக 2 நாட்கள், நாளையோ நாளை மறுநாளோ அல்லது ஞாயிறு திங்கள் 2 நாட்கள், பிறை 10, 9, 10 அல்லது 10, 11, இப்படி ஏதாவது 2 நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அதே நேரம் இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த ஆஷுராவுடைய நாளில் பல நபிமார்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்திருக்கிறான். எனவே நாமும் இந்த நாளில் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும், அதிகமாக துஆ செய்ய வேண்டும். மிக முக்கியமாக பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும், அதே போன்று நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை திரும்ப பெறவும் வலியுறுத்தியும் இந்த நாளை நாம் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அதிகமாக தனிப்பட்ட முறையில் நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்ததை போன்று இப்பொழுது நாம் வாழக்கூடிய நமக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இந்த நாளில் மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.